ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ அந்த புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலேயும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய செவிகள் கேட்கவும் இருதயம் கேட்கவும் அவர் சொல்லுகிற வார்த்தை, அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிற எல்லா நன்மைகளுமே அது சாதாரணமானவைகள் அல்ல, அது உயர்ந்தவைகளாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது அப்படித்தான் சொல்லுகிறார். நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள் அது சின்னதாக இருக்கு. ஆனால் நம்மை குறித்து தேவாதி தேவன் எண்ணி இருக்கிற எண்ணங்கள் எல்லாமே அது உயர்ந்தவைகளாக இருக்கிறது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இப்போ இந்த எரேமியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பேசும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, யூத ஜனங்களுக்காக அவருடைய சிறையிருப்பை திருப்பி அவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் சொல்லும்போது, அவர்கள் அறியாததும் அவர்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன் என்று சொல்லி, நிச்சயமாகவே இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். தாவீதினுடைய வம்சமும் லேவியினுடைய ஆசாரியர்களுடைய வம்சமும் இந்த மாதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதுவும் பெரிய ஆசீர்வாதத்தில் அவர்கள் நடத்தப்படுவார்கள் என்று சொல்லி 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த மாதத்திலே பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அது நம் கண்கள் காணும் போதுதான் அது ஆச்சரியமா இருக்கும். ஆனால் அதை முன்னால நமக்கு அறிவிக்கிறார். அது எட்டாததா இருக்கும், அது நம்மால் அறிந்து கொள்ள முடியாதது, நமக்கு அறிவுக்கு எட்டாத காரியங்களைத்தான் ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு பேசுகிறார். நிச்சயமாக விசுவாசிப்போம், இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்போம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை எங்கள் தேவன் நீர் செய்கிறது எங்கள் கண்கள் இந்த மாதத்தில் காணட்டோம்ப்பா. எங்கள் செவிகள் இந்த மாதத்தில் கேட்கட்டும். ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் அதை ஆச்சரியமாய் பார்க்கட்டும். கர்த்தனே செய்கிற மகத்துவமான காரியங்களை நாங்கள் எண்ணி நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரிக்க கர்த்தர் கிருபை செய்யும். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுதந்திரித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே அவர் நமக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். God bless you. God bless you.